சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசியை தான் காட்டுறாங்க. அரசியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் வெளியூர்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிடவும் பார்வதி வராங்க. இங்கே பாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வெளியூர்லேருந்து வராங்க, அதனால சமையல் எல்லாம் பிரமாதமாக இருக்கணும், வீடும் ரொம்பவே க்ளீனாக இருக்கணும், எந்த வித தப்பு நடந்துடக்கூடாது, அவங்க இந்த வீட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொன்னதுமே சாமி நீ பாட்டு போயிட்டு இருக்கிற, என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லி கேட்க மாட்டியா அப்படின்னு அரசி கேட்கும் போது, நீங்களே சொல்லுங்க மேடம் அப்படின்னு பார்வதி கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு, இது வரைக்கும் நீ சமைச்ச மாதிரிக்கு இருக்கணும், ஆனா சமைக்காத மாதிரிக்கு இருக்கணும், புது டிஷ்ஷாவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாம சாப்பிட்டது பிடிச்ச மாதிரிக்கு இருக்கணும், அது இல்லாம வேற ஏதாவது தப்பு நடந்துன்னு வச்சுக்கேன் அப்புறம் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதியும் ரொம்பவே குழப்பத்தோட போறாங்க. என்னது சமைச்ச மாதிரிக்கு இருக்கணும், இது வரைக்கும் சமைக்காத சமையலாவும் இருக்கணும், பிடிச்ச மாதிரிக்கு இருக்கணும், பிடிக்காத மாதிரிக்கு இருக்கணுமா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியல, ஆனா ஆக மொத்தத்துல என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அப்ப சாமந்தி அத்தை என்னது நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு சாமந்தி, வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க, அதனால எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ கேட்கறதுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்தோம்னா வீட்டில் உள்ள வேலை செய்யப்பட்ட அவ்வளவரையும் கூப்பிடவும், அப்ப எல்லாருமே வராங்க. அப்போ உடனே சொல்றாங்க, இங்க பாரு, வீடெல்லாம் கிளீனா இருக்கணும், நீ இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யனா ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுக்கவும், என்ன ஆச்சு இந்த அத்தைக்கு, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சாமந்தி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அடுத்தது சமையல் வேலை தான், அது நம்ம வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போகவும், அப்போ சாமந்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை என்ன ஆச்சு இது உங்களுக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்கன்னா அதுக்காக இப்படி இல்லாம பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கவும், உங்க பாரு, அரசி மேடத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாம இதனால் சமைச்ச மாதிரிக்கு இருக்கணும், சமைக்காத சமையலாவும் பண்ணணுமா அப்படின்னு என்னதுதான் பண்றதுக்குன்னு எனக்கே தெரியல அப்படிங்கவும், இப்ப சாமந்தி சொல்றாங்க, அத்தை உங்களுக்கு என்ன வித்தியாசமா சமையலாம் செஞ்சு கொடுக்கணும் வரப்பட்ட கெஸ்ட்டுங்களுக்கு, அவ்வளவுதானு சொல்லி கேட்கும் போது, அதை நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கவும், என்ன சாமந்தி சொல்லிட்டு இருக்கிற, அது உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் யாரு சாமந்தியாக்கும், என்னால முடியாது உண்டுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பார்த்தோம்னா அவங்க கிராமத்து சமையல் முறைப்படி எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க. அடுத்தது வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்துடவும், என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு அரசி சொல்லும் போது, அடுத்ததா பார்த்தோம்னா சாமந்தி சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக போகவும், அப்போ அரசி சாமந்தியை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தோம்னா எல்லாத்தையும் அவங்களே எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. சாமந்தி நீ கொஞ்சம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களுக்கு சாமந்தி சமையல் பண்ணுனா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறவும், உடனே அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது என்னது ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எல்லாம் நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சாமந்தி சொல்லவும், இது கேட்டதுமே அரிசி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்வதி நினைக்கிறாங்க, ஐயோ சாமந்தி வேற இந்த மாதிரிக்கு சந்தோஷப்பட்டுட்டு இப்படி சொல்றாள, இப்ப இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நினைக்கவும், அப்போ வந்த கெஸ்ட்டுங்க எல்லாருமே சாமந்தியோட சமையல ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளிட்டு இருக்கவும், இதனால சாமந்திக்கு ரொம்பவே பெருமை தாங்க முடியாம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மகேந்திரம் அர்ஜுனும் அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்ப அரிசி பார்த்தோம்னா அவங்க ஒரு டிஷ் எடுக்கிறாங்க, அதுல ஒரு முடி இருந்ததுமே அரிசி உடனே தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமந்தி நீ தானே சமையல் பண்ணுன, அப்ப இது உன்னுடைய முடி தானே அப்படின்னு சொல்லவும், உடனே சாமந்தி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அரசி இப்படி கேட்டதுமே அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எப்படியோ தெரியாதனமா அந்த முடி வந்துருச்சுது, அதுக்காக நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, நான் வேணா வேற சமையல் பண்ணி கூட எடுத்து அப்படின்னு சொல்லும் போது, உடனே அரசி அவங்க வேலை செய்யப்பட்டவங்களை கூப்பிடவும் அவங்க வராங்க. சொல்லுங்க மேடம் அப்படிங்கும் போது, இவ்வளவு ஃபர்ஸ்ட் நீ வெளியே அழைச்சிட்டு போ அப்படிங்கவும் உடனே சாமந்தியை வெளியே அழைச்சிட்டு போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மகேந்திரனும் அர்ஜுனும் அதே மாதிரிக்கு செண்பகமும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இப்ப என்ன நடக்க போது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததா பார்த்தோம்னா அரசி சொல்றாங்க, இவளுக்கு முடி இருக்கனால தானே சமைக்கும் போது இவ்வளவு பெரிய முடி வந்துச்சுது, அதனால இவ ஜடைய கட் பண்ணு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க சாமந்தி. ஐயோ என்னது இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ தெரியாதனமா வந்துருச்சுது, அதுக்காக இப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வேலை செய்யப்பட்டவங்க சொல்றாங்க, எங்க பாரு சாமந்தி, எனக்கு நான் என்ன பண்ணதுன்னே தெரியல, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அர்ஜுன் அங்க வந்துருந்தாங்க. சாமந்தி அம்மா ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாங்க, அதுக்காக அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா சாமந்தி சொல்றாங்க, என் முடியை கட் பண்ணிட்டாக்கி நான் ஒரு வயசு பொண்ணு, என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த மாதிரிக்கு முடியோட நான் வெளியே நடமாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அர்ஜுனுக்கு ரொம்பவே பாவமா இருக்குது. அப்ப அங்க பார்த்தோம்னா பார்வதி வந்துடவும், அப்ப சாமந்தி சொல்றாங்க, அத்தை நான் சொல்றதை கேளுங்க, ஏதோ தெரியாதனமா அந்த முடி வந்துருச்சுது, அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம்னு நீங்க சொல்லுங்க அத்தை அப்படிங்கவும், இப்ப பார்வதி சொல்றாங்க, சாமந்தி நான் சொல்றது கேளு, அரசி மேடம் ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஆனா கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கவும்,
அப்ப செண்பகமும் வந்துடவும் உடனே சாமந்தி வந்து செண்பகத்தை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிடவும் செண்பகமும் அழுதுகிட்டே என் பொண்ணோட ஜடையை இந்த மாதிரி கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க செய்ய சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே பாவமா இருக்குது. அப்போ வந்து ஜடையை கட் பண்ண விடாம சாமந்தி தடத்தினால பார்த்தோம்னா அரசி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சுது, அவ ஜடையை கட் பண்ணியாச்சு அப்படிங்கும் போது இல்ல மேடம் அவ ஜடையை கட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் என்னது அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, நானே வார அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரசியே அங்க வாராங்க. வந்ததுமே எங்க அந்த கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவங்களும் கத்திரிக்கோளை கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே சாமந்தி வந்து ஐயோ அம்மா தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்கம்மா, இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது, அதுக்காக என் ஜடையை கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து அர்ஜுன் வந்து சொல்றாங்க அம்மா தெரியாதனமா இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க அப்படிங்கவும் உடனே அரசி வந்து பார்த்தோம்னா அர்ஜுனை பார்த்து முழிக்கவும் அர்ஜுன் அப்படியே அமைதியாகிறாங்க. அப்போ செண்பகம் வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு தண்டனை என் பொண்ணுக்கு கொடுத்துறாதீங்க, அவ பாவம், நாங்க வேணா இந்த வீட்டை விட்டே போயிருந்தோம் அப்படின்னா வந்து அவங்க சொல்லவும் அப்ப அரசி வந்து உடனே பார்வதியை பாக்குறாங்க. என்ன பார்வதி நீ என்ன இவங்களெல்லாம் வந்து தள்ள சொல்லு, இல்லைன்னா இப்ப என்ன நடக்கும் தெரியும்ல அப்படிங்கவும் அப்ப பார்வதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்ப பார்வதி சொல்றாங்க மேடம் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவளை வேணா வீட்டை விட்டே நம்ம போக சொல்லிடலாம் அப்படிங்கும் போது எங்க பாரு வீட்டை விட்டு போகனாலும் சரிதான், ஆனா நான் செஞ்ச அவளுக்கு நான் கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட் அவளுக்கு ஞாபகத்துல இருக்கணும்ல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமந்தி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அங்க உள்ளவங்களாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஜடையை கட் பண்றதுக்காக வந்து அரசி பக்கத்துல கத்திரிக்கோளை எடுத்துட்டு வரவும் திடீர்னு பார்த்தோம்னா மகேந்திரன் வந்து அப்படியே தள்ளி விட்டுருதாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத அரசி போய் கீழே போய் விழவும் இது எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த வீட்டுல இப்படி நடந்ததே கிடையாது. அரசி என்ன பண்ணனாலும் சரிதான் மகேந்திரன் வந்து அமைதியா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டே அவங்களுக்கு பிடிக்கலன்னா போயிருவாங்களே தவிர ஆனா இந்த மாதிரிக்கு ஒண்ணு நடந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே அரசியா அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது அரசிக்கு இது ரொம்பவே அசிங்கமா இருது. எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரும் முன்னாடியும் இவர் எனக்கு கீழே தள்ளி விட்டுருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு அரசிக்கு இது ரொம்பவே அவமானமா ஆயிருது. அப்போ உடனே அரசி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கவும் எல்லாருமே அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது அரசிக்கு இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்ன இவங்க எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து மகேந்திரன் வந்து சொல்றாங்க போற அரசி போறோம், உங்ககிட்ட வேலை செய்யறதுக்காக நீ இந்த அளவுக்கு இவங்களெல்லாம் வந்து டார்ச்சர் பண்றதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இத்தனை வருஷம் நான் பார்த்துட்டு இருந்ததே போறோம், அவ ஒரு சின்ன வயசு பொண்ணு, அவளை போய் இந்த மாதிரிக்கு வந்து இப்படி இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறிய, உனக்கு அது பிடிக்கலன்னா நீ அதை தள்ளி வச்சுக்கிட்டு நீ பேசாம போயிருக்கலாம், வேற கூட அவ சமையல் பண்ணி தந்திருப்பா, ஆனா அதுக்காக நீ அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறிய, என்ன இருந்தாலும் சரிதான், அவ வந்து அவளும் ஒரு மனுஷி தானே, அதை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் உன்னுடைய சுய கௌரவம் உன்னுடைய தன்மானம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறிய, அடுத்தவங்களுக்கு அதே மாதிரிக்கு வந்து அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் நீ புரிஞ்சிக்க மாட்டிய அப்படிங்கவும் உடனே வந்து அரசி அப்படியே வந்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது என்னைக்கு இல்லாம எல்லார் முன்னாடியும் அதுவும் இந்த பொண்ணுக்காக வந்து இவர் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசி பார்த்தோம்னா அப்படியே அங்க உள்ள பொருள் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. அப்ப வந்து அரசியோட அம்மா ஓடோடி வராங்க. அங்க பாரு அரசி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நான் வரேன், நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மாப்பிள்ள தயவு செய்து நீங்க இங்க இருந்து போங்க மாப்பிள்ள அப்படிங்கவும் அடுத்தது நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, சாமந்தி நீங்க இருந்து போ அப்படிங்கவும் உடனே எல்லாருமே அங்க இருந்து போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமந்தி அவங்க தன்னுடைய அம்மாவை கெட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப பார்வதி வந்து நினைக்கிறாங்க ஐயோ இப்ப என்ன நடக்க போதே தெரியலையே, என்னைக்கு இல்லாம இவர் இன்னைக்கு அரசியை இப்படி கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இப்படி எல்லாரும் நிறைய பேசிட்டாரு, இப்ப அடுத்தது கண்டிப்பா அரசி சும்மா இருக்க மாட்டா, பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவாருன்னு சொல்லிக்கிட்டு பார்வதி பயத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா அரசியோட முழு குணமும் வந்து பார்வதிக்கு தெரியுங்கிறதுனால கண்டிப்பா அரசி வந்து சும்மா இருக்க மாட்டா, பெரிய ஒரு பிரச்சனையை இப்ப பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால அரசி என்ன பிரச்சனை பண்ண போறாங்க, இவங்களை எதிர்த்து மகேந்திரன் வந்து அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க, அடுத்தது இதுக்கெல்லாம் காரணமான சாமந்திக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.